அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 28, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கல்வி திட்ட நிலுவை நிதியை விடுவிக்க வேண்டும், பிரதமரிடம் முதல்வர் வலியுறுத்தல்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி பதவியேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் 34வது தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் வெள்ளிக்கிழமை பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்லாம் கேட்க அதிகம் அண்டு கேட்க வாய்ப்புகள் அதிகம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களாம் அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 34வது தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் அப்படின்றவர். அடுத்ததாக 6G தொழில்நுட்ப அறிமுகத்தில் இந்தியா முன்னோடியாக திகழும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா தெரிவிச்சிருக்காரு. 6G தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதில் இந்தியா உலகுக்கு முன்னோடியாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா தெரிவிச்சிருக்காரு. 6G அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் யாருன்னா ஜோதிராதித்யா சிந்தியா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக மின் நூலக இணையத்தில் 8 லட்சத்துக்கும் அதிகமான ஓலைச்சுவடி பக்கங்கள். மின் நூலக இணையதளத்தில் 8 லட்சத்துக்கும் அதிகமான ஓலைச்சுவடி பக்கங்கள் பதிவேற்றப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கன்னிமாரா நூலகம், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் உள்ள அரிய நூல்களின் பக்கங்கள் மின் உருவாக்கம் செய்யப்பட்டன. இவை மின் நூலக இணையத்திலாக www.tamildigital.in பதிவேற்றம் செய்யப்பட்டன. இதுவரை 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியீடுகள் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடி பக்கங்கள் பதிவேற்றப்பட்டுள்ளன என அதில் தெரிவிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. TNPSசிக்கு தமிழை சூஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இந்த கன்னிமாரா நூலகம், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பற்றி 6th, 8th, 9th, 10th புக்கிலலாம் கொடுத்துருப்பாங்க. 6th to 10th இருக்கிற புக்ஸ்லாம் அங்கங்கே வரும். ஸோ அவங்க ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த வெப்சைட் என்னன்றதை அதில் வாசிச்சிருந்தேன், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார், பின் விளையும் ஊதியத்தை கருதி இப்போது உள்ள முதலை இழந்துவிட காரணமான செயலை அறிவுடையவர் மேற்கொள்ள மாட்டார் அப்படின்னு தெரிந்து செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கவச் தொழில்நுட்பம் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காரு. அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளில் நாடு முழுவதும் உள்ள ரயில் பாதையில் நவீன கவச் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டுவிடும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காரு. ரயில்வே பாதுகாப்பு உறுதிப்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த சில வாரங்களாக நாட்டின் பல்வேறு பகுதியில் சரக்கு ரயில்கள் தொடர்ந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி வரும் நிலையில் இக்கருத்தை அவர் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. உள்நாட்டில் தயாரிக்கப்படும் இந்த கவச் தொழில்நுட்பமானது ரயில் குறிப்பிட்ட வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அதே பாதையில் மற்றொரு ரயில் வரும்போது அந்த சிவப்பு சிக்னல் ஒளிரும் போது தானாக பிரேக்கை செலுத்தி ரயிலை நிறுத்த உதவும் தொழில்நுட்பம் ஆகும்னு தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன தொழில்நுட்பம்னு பார்த்துக்கோங்க. அது பேர் கவச். இப்போ நான் வாசிச்சது தான் தொழில்நுட்பத்தை பற்றி. அடுத்ததாக இந்தியாவில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்க இலக்கு. இந்தியாவில் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராமமோகன் நாயுடு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வேர்ஷனாக 1 minute current affairs நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் PDF கொடுத்துருவோம். அண்ட் அன்னன்னைக்கு நியூஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸும் கொடுத்துருவோம். அண்ட் அது போக அப்பப்போ குவிஸ் கொஸ்டின்ஸும் கேட்போம். ஸோ டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணி கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அப் டு டேட்டாக இருந்துக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.